மாறிச்சு. அந்த மக்கள் எல்லாம் அதை பெருசா எடுக்கல. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை உங்கள் முகங்கள் உடல் அமைப்பு எல்லாம் சிகப்பு நிறத்துக்கு மாறும், சிகப்பு நிறத்துக்கு மாறிச்சு, அதையும் பெருசா பொருட்படுத்தல. மூன்றாம் நாள் சனிக்கிழமை, பொதுவா சனிக்கிழமைன்றது பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு இந்த உம்மத்துக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன். சனிக்கிழமை மீன் பிடிக்க போக வேற அல்லாஹ் சொல்லியும் போனாங்க அல்லவா, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானாங்க. சனிக்கிழமையில அல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு கனெக்ஷன். சனிக்கிழமை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மக்களுக்கு அல்லாஹ் தன் முகங்களை கருப்பு நிறத்தை போன்று ஆக்கினான். அந்த மக்கள் அதையும் பொருட்படுத்தல. நான்காவது நாள் சாலிஹ் அந்த உம்மத்துக்கு வரும் பொழுது அந்த மக்கள் படும் வேதனையை பார்த்துட்டு அந்த வேதனையும் கூட மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம், கருப்பு நிறமாக பின்னாலும் கூட அந்த மக்கள் என்ன ஒண்ணு கேட்டாங்கன்னா, ஏதோ வேதனை வருதுன்னு சொன்னீங்க, ஒரு வேதனையும் காணும். அவங்க அந்த நிறங்கள் எல்லாம் பெருசா எடுக்கல. மீண்டும் சாலிஹை நோண்டினார்கள். அல்லாஹ் என்ன செய்தான், அவர்கள் இரவுகளிலே வீடுகளிலே தங்கி இருக்கின்ற பொழுது ஒரு பெரும் இடி சத்தத்தை தந்தான். அந்த இடி சத்தத்தில் எல்லோரும் மடிந்து போனார்கள் என்பதாக குர்ஆன் வரலாறு பேசுகிறது. அந்த வரலாற்றுல இன்னும் உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். வரலாற்று வரிகள்ல அந்த கூட்டத்துல ஒரு பெண்மணிக்கு கையும் காலும் நொண்டியமாக இருந்தது. அந்த பேரிடி சத்தம் ஏற்படுகின்ற பொழுது அந்த நொண்டி கை காலும் அந்த பெண்ணுக்கு காலும் கையும் சரியாகி போகிறது. அல்லாஹ் தந்த அந்த தண்டனையில அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம நொண்டி காலு சரியாயிடுச்சு, நொண்டி கையும் சரியாயிடுச்சு. அந்த அம்மா இறங்கி ஊருக்குள்ள என்ன செய்யறாங்க, வேகமா ஓட்டு எடுக்கிறாங்க. பேய் ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, ஒரு வீட்டின் அருகாமையில் நிற்கின்ற பொழுது தாகத்தால் தண்ணீர் கேட்கிறார்கள். அப்பொழுது அங்க நடந்த சம்பவத்தை இந்த பெண்மணி எடுத்து சொல்கிறார்கள். இப்படி எல்லாம் நபி வந்தார்கள், இப்படி எல்லாம் எங்களை வணங்க சொன்னார்கள், நாங்கள் மறுத்தோம், இப்படி எல்லாம் தண்டனைக்கு ஆளானோம். அல்லாஹ்வுடைய தண்டனையிலே என்னுடைய பிறந்த நோய் குணமானது என்று சொன்னதற்கு பின்னால் அந்த பெண்மணி இறந்து போனார். ஏன் அந்த பெண்மணிக்கு நொண்டி சரியாகி அவர் தண்ணி குடித்து இறந்து போனார் என்று சொன்னார். உலமாக்கள் விவரிப்பார்கள். சாலிஹ் நபியா இருந்த பொழுது ஊர் மக்கள் நபியை எதிர்த்து நின்றார்கள். அதுல நொண்டியா இருந்த அந்த பெண்மணி எதிர்த்து நின்றார். சில பேருக்கு அந்த ஹேண்டிகாப் பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஃபேட் இருக்கும், ஒரு கை கால் இல்லையே, கொஞ்சம் தன்னடக்கத்தோட நடக்கவே கிடையாது. ஒரு கை கால் இழந்தாலும் கூட, காடுகள் தேங்காட்டால் கூட ஒரு வகையான கிண்டல் கேலி இருக்கும். இப்ப நொண்டியா இருக்கும் போது கூட நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணி கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட முறை விமர்சித்திருக்கிறார் இவர் நபியா என்று. அதனால் அல்லாஹ் அந்த பெண்மணியும் தண்டித்தான். அந்த பெண்மணிக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா பேர் அபாயத்தை ஏற்படுத்தினார் என்பதாக வரலாற்றுகளிலே பார்க்க முடியும் என்று சொன்னால், நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம், இங்கு அல்லாஹ்வால் தரப்படக்கூடிய இயற்கை பேரிடர்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் அனுப்புகிறான் அல்லவா, அவன் தான் சக்தி வாய்ந்தவன். அப்படிப்பட்டவனுக்கு நாம் வாழும் காலம் எல்லாம் பயந்து வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாக்கிறான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு இன்னொரு சஹாபி அன்னை ஆயிஷா போய் கேட்கிறாங்க, நிலநடுக்கங்கள் எதனால் ஏற்படுகிறது, கடலில் கொந்தளிப்புகள் எதனால் ஏற்படுகிறது, கடும் சூறாவளி எதனால் ஏற்படுகிறது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் விபச்சாரத்திலே மூழ்கி போனால், மக்கள் எல்லாம் மதுவிலே மூழ்கி போனால், மக்கள் வட்டியிலே மூழ்கி போனால், மக்கள் ஹராமிலே மூழ்கி போனால் அல்லாஹ்வுடைய தண்டனைகள், அல்லாஹ்வுடைய அபாய எச்சரிக்கை உலகத்திலே இயற்கையின் பேரிடர்கள் வழியாக அல்லாஹ் வெளிப்படுத்துவார். அனஸ் இப்னு மாலிக் கேட்டார்கள், இந்த அபாய எச்சரிக்கையை நாங்கள் எப்படி எடுத்துக் கொள்வது? சொன்னார்கள் அன்னை ஆயிஷா அவர்கள், இந்த அபாய எச்சரிக்கை மூமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் உபதேசமாகவும், காஃபிர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாகவும் பெரும் கைசேதமாகும் என்பதாக கூறினார்கள். அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுடைய நபி மொழிகளில் இந்த நபி மொழி தான் எனக்கு ஆக சிறந்த நபி மொழி. இந்த நபி மொழியை கேட்டதற்கு பின்னால் தான் நான் புத்துணர்ச்சி பெற்றேன் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கின்றார். சொன்னால் இந்த ஹதீஸின் வழியாக அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்ல வருவது, நாம் அவ்வப்போது நவம்பர் டிசம்பர்களிலே இயற்கை பேர்களை கண்டு பயப்படுவதை விட
அதை அனுப்புவதை கண்டு வாழ்நாள் முழுக்க பயந்தால் அல்லாஹ் நம்மை எல்லா காலத்திலும் பரிபூர்ணமாக பாதுகாப்பான். எந்தவித ஆபத்துக்கு அல்லாஹ் நம்மை உள்ளாக்க மாட்டான் என்பதாக இந்த வரலாற்று சான்றுகள் நமக்கு பாடமாக படிப்படியாக இருக்கிறது.